எல்லோருக்கும் நமஸ்காரம். பீடி சிகரெட்டே கிடைக்காத ஒரு ஊரை உருவாக்க முடிஞ்சிச்சோ தெய்வத்தினால, எப்படி ஒரு மது போதை வஸ்துக்களே உபயோகப்படுத்தாத ஒரு ஊரை உருவாக்க முடிஞ்சிச்சோ, அதே போல் இந்த நாய்களே இல்லாத ஒரு ஊர் நம்ம உலகத்திலே தேடி பார்த்தோம்னாலும் மெய்வழிச்சாலையாக தான் இருக்கும் போல். நிம்மதியாக குழந்தைங்க விளையாடுது, சாலைக்குள்ளே எங்கே வேணாலும் நிம்மதியாக குழந்தைங்க ஓடுது, ஓடியாடுது, விளையாடுது, சந்தோஷமாக இருக்குதுங்க. நம்மளும் எல்லோரும் வயசானவங்க நடந்து போகலாம் வரலாம். இதே தெருநாய்கள் இருக்கிற ஊரில் அப்படி நடக்க முடியுதா? நடக்க முடியாது. யோசித்து பார்த்தோம்னா தெய்வம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இந்த விஷயத்தை எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாய் நீங்கள் வளர்த்து அந்த நாய் உங்களை கடித்தாதான் நோய் வரணுங்கிறது கிடையாது. வீட்டில் நம்ம நாய் வளர்க்குறோம், அந்த நாயில் ஒரு பூச்சி போய் உட்காருது, ஒரு கொசு போய் உட்காருது, இல்லை ஏதோ ஒரு வண்டு போய் அந்த நாயை கடிக்குது. அதே வண்டு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தை மேலே உட்காருது. ஒரு கொசு இருக்குது, நாயை கடிக்குது, அதை ரத்தத்தை எடுத்து திருப்பி அந்த குழந்தையை கடிக்கும் பொழுது என்ன ரீசன்னே தெரியாதுங்கிறாங்க மருத்துவத்தில். வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினச்சிவாங்க, என்ன தெரியல, இதோட பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிக்கிச்சு, ஜுரம் வந்துருச்சு, என்னமோ தண்ணி ஒத்துக்கலை போல நினைப்பான். ஆனால் அது காரணம் கிடையாது. உங்கள் வீட்டில் வளர்க்கிற நாயை கடித்த அதே கொசு உங்கள் குழந்தையை கடிச்சிச்சின்னா உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் வரும்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க, நாய் அந்த நாக்கை தொங்கு போட்டு அந்த எச்சில் சொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்கள், அது நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுங்க, அப்படியே தடவுங்க, அது கீழே ஒன்று சொட்டி இருந்துச்சு, அது எடுத்து தெரியாதுல்ல, அதை எடுத்து உடம்புல தடவிக்குங்க, அதை வாயில் வச்சுச்சிங்கன்னா அது மூலமாகவும் நோய் வருங்கிறாங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த நாய் ஏதாச்சும் மலை ஜலம் கழிச்சிச்சு வீட்டில் அப்படின்னா அதன் மூலமாகவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகி நாயினால் மனிதனுக்கு இருக்கிற அவ்வளவு பெரிய தீமைகளையும் இப்போ தான் இந்த மனித சமூகம் உணர்ந்து அதை திருத்திக்கலாமான்னு பார்க்குது. நம்ம தெய்வம் எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எளிமையாக எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க, நாய் வளர்க்காதீங்கன்ட்டு. அப்போ நம்ம மெய்வழி மக்கள் யாரும் நாய் வளர்க்கவோ, நாய் வளர்க்குறத ஊக்குவிக்கவோ, இல்லை நாய்க்கு உணவளிக்கிறதோ இது எல்லாத்தையும் தவிர்க்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தோம்னா அதை பார்த்து இன்னொருத்தர்னு சொல்லிட்டு அது ஒரு கலாச்சாரமாக மாறிடும். அதாவது எப்படின்னா எப்போயுமே தீமை சீக்கிரமாக பரவும், நன்மையை கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். இது தெய்வ உத்தரவுக்கு நேர்புறம்பு. தெய்வம் 3 காரணங்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க நாய் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதில் முதல் காரணம் என்ன தெய்வம் சொல்கிறாங்க அப்படின்னா, நாய்க்கு நல்லோர் தீயோர் தெரியாதுங்கிறாங்க. அதுக்கு இவர் வேண்டப்பட்டவர், இவர் அந்நியர், இது மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அவங்க வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, நம்ம அவரை பார்க்க போகிறோமா நாயை பார்க்க போகிறோமா? அவரை பார்க்க போகிறோம். நாய் தான் முதல்ல நிற்கிது. அப்புறம் நம்ம அவங்கள பேரை சொல்லி கூப்பிட்டு நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம், நாய் வருதுன்னா உடனே அவர் அங்கே இருந்துக்கிட்டு அவர் ஏதாவது வேலையில் இருப்பார் அங்கேன்னு சொல்லுவார். அது ஒன்றும் பண்ணாதுங்க, அது குழந்த மாதிரி தான், சும்மா கதை திறந்துட்டு வாங்க. அவருக்கு அது குழந்த மாதிரி. ஆனால் நாய்க்கு நான் யாருன்னு தெரியாது, நான் அவர் சொந்தக்காரன்னு தெரியாது, நான் அவருக்கு காசு கொடுக்க வந்திருக்கேன்னு தெரியாது, நான் அவருக்கு உதவி பண்ண வந்திருக்கேன்னு அதுக்கு தெரியாதுல்ல. அப்போ தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறது நாய்க்கு நல்லோர் தீயோர் தெரியாது, அதனால நீ வளர்க்காதங்கிறாங்க. இது ஒரு காரணம் சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் தெய்வம் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் கடைசி மரண தருவாயில் அவன் எதை பற்றியான சிந்தனை சிந்திக்கிறானோ அது அவனுக்கு அடுத்து தரப்பெறுகிறதுங்கிறாங்க. இப்போ கடைசி நேரத்தில் நம்ம தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருந்தோம், அவங்க வேதத்தையோ அவங்க மூல மந்திரத்தையோ அல்லது அவர்களை பற்றியான சிந்தனையோடு இருந்தோம்னா நமக்கு இந்த பிறவி முடிவடைந்து நம்ம சொர்க்கபதிக்கு அழகி எக்கோடி காலமும் தெய்வத்து கூட போயிடுவோம். அல்லது கடைசி நேரத்தில் நம்ம எதையாச்சும் ஒன்று நினச்சோம்னா அதுவாக மாறி அந்த பிறவி நமக்கு கொடுக்கப்படுகிறதுங்கிறாங்க. அப்போ தான் தெய்வம் உதாரணம் கொடுக்குறாங்க, நீ வீட்டில் ஒரு நாய் வளர்க்குற, அந்த நாய் மேலே நீ போய் அன்பு வச்சிடுற, அது மேலே ஒரு பாசம் வச்சிடுற, ஒருவேளை உனக்கு ஒரு இறுதி நாள் வந்துருச்சுன்னா அந்த நாயெல்லாம் நீ நினைப்ப, அந்த நாயை நீ நினச்சின்னா அதன் பிறகு உன்னுடைய பிறவி என்ன என்பது நீயே யோசிச்சுக்கேங்கிறாங்க. அப்போ நம்ம அன்பை ஏற்கனவே நம்ம அது மேலே இது மேலேயும் அன்பு வச்சுருப்போம், என்னோடதுன்னு 100 வச்சுருக்கோம். அதில் இதை ஒன்றை சேர்த்து வளர்த்து வச்சுக்கிட்டு என்னோட நாயின்னு சொல்லிவிட்டு அதை வேற சேர்த்து வளர்த்துக்கிட்டு அது மேலே அன்பு வச்சு தெய்வத்து மேலே அன்பு வைக்க வேண்டியதை எல்லாத்தையும் கொண்டு போய் இது மேலே வச்சோம்னா எவ்வளோ பெரிய துரோகி. நம்ம சம்மந்தம் இல்லாமல் நாய் மேலே கொண்டு போய் அன்பு வைக்கிறதா? அப்போ அது ஒன்று தெய்வம் சொல்கிறாங்க, உனக்கு இறுதி நேரத்தில் இந்த அன்பு உனக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல குறிப்பிடுவாங்க, என்னென்னா பாதுகாப்புக்காக காவலுக்காக நாய் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறியே, ஒரு திருடன் வர்றான், அவன் கையில் ஒரு பிஸ்கெட் இருக்குது, அதில் கொஞ்சம் மயக்க மருந்து கலந்து நாய்க்கு தூக்கி போட்டோன்னா அது தின்னுட்டு அங்கே கிடக்க போகுது சுருண்டு.
அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவான்ல. எத்தனையோ இடத்துல திருட்டுகள் நடக்குது, எல்லா இடத்துலையும் தான் தெரு நாய்கள் இருக்குது, வீட்டில் நாய்கள் இருக்குது. அவன் அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கிறான். நாய் வந்தால் என்ன பண்ணணும், இல்லை நாய்க்கு என்ன கொடுத்தா அது அமைதியாயிருங்கிறத அவன் தெரிஞ்சு வச்சுட்டு தானே வர்றான். அவன்கிட்ட தான் ஏற்கனவே பிளானிங் இருக்குமே. இங்கே போகிறோம், இந்த வீட்டில் நாய் இருந்தால் இப்படி பண்ணுறோம், நாய் இல்லாட்டி இப்படி பண்ணுறோன்னு தெரிஞ்சு தானே வர்றான். அது இல்லாமல் நம்ம புத்திசாலிகள் நம்ம என்ன பண்ணுவாங்க எல்லோரும் அப்படின்னு, அந்த நாய் வளர்க்குறவங்க ஊரில் இருந்து இங்கேருந்து ஊரில் டூர் போகிறப்ப இருக்கிறதும் சரி, ஊருக்கு போகிறப்பையும் சரி, பெருமையாக அந்த நாயை தூக்கி பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு செல்லுன்னு காரில் போவாங்க. அந்த நாய் பார்த்துருக்கீங்களா, தலை மட்டும் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவன் வீடை பூட்டை உடச்சி எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவான். நாயையும் சேர்த்து நீ ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா வீடு எப்படியா பாதுகாப்பாக இருக்கும்? நாய் இல்லாத வீடுன்னு திருடிட மாட்டானா? அப்போ பாதுகாப்புக்கும் நாய் உதவுறதில்ல. அதே மாதிரி தேவையில்லாமல் நம்ம அது மேலே அன்பு வச்சு நம்முடைய அன்பை வீணடிக்கிறோம். அது ஒன்று. அது இல்லாமல் நல்லவங்க கெட்டவங்க பார்க்காம அது போய் ஏதாச்சும் கடித்து வச்சிரும், இல்லை அவங்களுக்கு ஒரு துன்பத்தை உண்டு பண்ணிடும். அதனால் இந்த நாய் மூலமாக நமக்கு விளையிற நன்மை என்று ஒன்று கூட இல்லை. அதனால் அந்த நாய் வளர்க்குறத நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மெய்வழி மக்கள் யாரும் வளர்க்குறதில்ல. யாருக்காச்சும் அந்த எண்ணம் இருந்துச்சுனாலும் அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம அன்பை கொண்டு போய் வீணடிக்காமல் நம்ம தெய்வத்து மேலே வைப்போம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.